சிக்கன் சிந்தாமணி ரெசிபி தாங்க இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாக ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வேனலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாயிலேருந்து விதையை நீக்கிக்கோங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 60 to 70% வதங்கினதுக்கப்புறம் நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் இதோடய சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும், அதனால இதுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நீங்கள் தட்டு போட்டு மூடி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும் பாருங்க. வரும்பொழுது நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஒரு சிக்கன் சிந்தாமணி ரெசிபி ரெடிங்க. இந்த ரெசிபி உண்மையே சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். பை.